வணக்கம், இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன். நீங்க சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்க. அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. வஞ்சிமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணி ஆறுமே. கடலூர் வட்டத்தில் உள்ள சங்கொலி குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர தண்டாயுதபாணி சுவாமி ஆலய தல வரலாற்றையும் பிரார்த்தனையையும் நேர்த்தி கடன்களை பற்றியும் அறிவோமா? பெரும் நிலக்கிழாராக வாழ்ந்த ரங்கசாமி நாடார், அவரது துணைவியார் சவுந்தராம்பாள், இவர்களுக்கு 3 மகனும் 1 மகளும் இருந்தனர். இவர்கள் அனைவரும் நல்ல வசதியுடனும் செல்வ செழிப்புடனும் மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, வீடு, வாசல் என்று நிலபுலங்களுடன் வாழ்ந்து வரும் வேளையில் ரங்கசாமி நாடார் இளம் வயது முதலே ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு உடல் முழுவதும் திருநீறு இட்டு ஒரு குடிசை அமைத்து அதில் செங்கல் வைத்து அச்செங்கல்லையே முருகராக எண்ணி மனப்பூர்வமாக வணங்கி வந்தார். அவ்வேளையில் அவ்வூர் மக்களின் உடல்நிலை பாதித்து அக்குடிசைக்கு வருபவருக்கு முருகரை எண்ணி திருநீறு இடுவார். ஒரு நாள் இரவு உறங்கும் நேரத்தில் கனவில் குழந்தை வடிவத்தில் ஒரு உருவம் தோன்றி ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி அங்கு முருகர் சிலை இருப்பதாகவும் அதனை கொண்டு வந்து வழிபாடு செய்யுமாறும் கூறி மறைந்தது அவ்வுருவம். அதைபோல் விடிந்ததும் அங்கு சென்று பார்த்தால் முருகர் சிலை இருந்தது. அந்த சிலையை எடுத்து வந்து செங்கல் வைத்து வழிபட்ட இடத்தில் அச்சிலையை வைத்து அந்த கூரை கொட்டகையில் வழிபட்டு வந்தார். முருகன் சிலை வைத்த பிறகு அங்கு வந்து வழிபடுவோரின் எண்ணிக்கையும் கூடின. மக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க காரணம், வழிபட வரும் மக்களுக்கு செல்வம் சேரவும், தொழில்கள் வளர்ச்சி பெறுவதும், நோய் நொடி விலகுவதும், சொந்தமாக வீடு நிலபுலங்கள் வாங்குவதும் முருகனை வழிபட நடந்தேறின. அந்நேரத்தில் அம்முருக பெருமானுக்கு கோயில் எழுப்ப முடிவு செய்த நிலக்கிழார் ரங்கசாமி அவர்கள் பலரிடம் கோயில் பணிக்காக நிதி உதவி கேட்க பல செல்வந்தர்கள் முதல் உறவினர்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் வரை பண உதவி செய்ய கோயில் வேலை செவ்வனே நடந்தேறின. கோயில் வேலை முடியும் தருவாய் பணம் இல்லாததால் தன்னிடம் இருந்த வீடு, மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, நிலபுலங்கள் அனைத்தையும் வங்கியில் வைத்து கடன் பெற்று கோயில் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக செய்து முடித்தார். ஸ்ரீ சுந்தர தண்டாயுதபாணி திருக்கோயில் பணியை சிவனே செய்த பிறகு சில காலங்களில் வங்கியில் வாங்கிய கடனுக்கு வட்டியும் அசலும் செலுத்தாமல் வீடு, நிலபுலம், மாந்தோப்பு, தென்னந்தோப்பு அனைத்தும் ஜப்தி செய்து ஏலத்திற்கு வந்தது. சங்கொலி குப்பம் அறிந்த செய்திதான் இது. அதன் பிறகு திரு ரங்கசாமி அவர்களின் சித்தப்பா முருகன் திருப்பெயரை கொண்ட வேலாயுதம் நாடார் தன் அண்ணன் மகனின் சொத்துக்கள் அனைத்தையும் ஏலத்தில் எடுத்து திரு ரங்கசாமி அவர்கள் வாழ்ந்த வீட்டையும் மாந்தோப்பையும் அவரிடமே ஒப்படைத்தார். அதன் பிறகு வாழ்ந்த திரு ரங்கசாமி அவர்களும் மறைந்தார். திரு ரங்கசாமி அவர்களின் 3வது மகன் ரே தண்டாயுதபாணி என்று அழைக்கப்பட்ட ரே இளம் வழுதி கடலூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வாழ்ந்து மறைந்தவர் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. பிரார்த்தனைக்காக இத்தலத்திற்கு வருபவர்கள் கடுமையாக விரதம் இருந்து பசி பட்டினியுடன் முருகனை தரிசிக்க வேண்டியதில்லை. இத்திருத்தலத்திற்கு அடிக்கடி வந்து செல்பவர்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து முருகனை மனதார நினைத்தாலே வேண்டியவை யாவும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. திருமண வரம் வேண்டுபவர்கள், குழந்தை வரம் வேண்டுபவர்கள், குடும்ப ஐஸ்வர்யம் நிலைக்க, தீர்க்க ஆயுள் பெற, உயர் படிப்பு படிக்க, வேலை வாய்ப்பு பெற, உத்தியோக உயர்வு பெற, வெளிநாடுகளில் சென்று வேலையெல்லாம் என்று முருகனை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்வதன் மூலம் அனைத்தையும் அருள் பாவிக்கின்றார் மூலவர் ஸ்ரீ சுந்தர தண்டாயுதபாணி என்று அழைக்கப்படும் எம்பெருமான் முருகன். இக்கோயில் 19ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. தற்பொழுது பிரகாரத்தை சுற்றி நவகிரகங்களும் துர்க்கையும்
தட்சிணாமூர்த்தி சன்னதியும் உள்ளதால் கல்வியில் சிறந்து விளங்க குரு பகவானை வணங்க வருபவர்களும் ஏராளம். ஸ்ரீ சுந்தர தண்டாயுதபாணி கோயிலுக்கு வந்து தாங்கள் வேண்டிய கோரிக்கைகள் நிறைவேறியவுடன் முருகனுக்கு பால் அபிஷேகம், காணிக்கை செலுத்துதல், மொட்டை போடுதல், சுவாமிக்கு சந்தன காப்பு, பஞ்சாமிர்த அபிஷேகம், அன்னதானம் வழங்குவது, நெய்விளக்கு ஏற்றுதல், பால் குடம் எடுத்தல், காவடி எடுத்தல், அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்தல், இவற்றில் எதையாவது நேர்த்திக்கடனாக வேண்டி செய்யலாம். முருகனுக்கு என்று பல திருத்தலங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சர்வ வல்லமை பெற்ற திருத்தலமாக சங்கலிக்குப்பம் ஸ்ரீ சுந்தர தண்டாயுதபாணி சுவாமி ஆலயம் போற்றத்தக்க ஒன்றாகும். திருத்தலத்தில் மிகுந்த கலைத்திறனுடன் அமைக்கப்பட்ட கொடிமரத்தை வணங்கிய பின் கல்யாண விநாயகரை வணங்க வேண்டும். பிறகுதான் மூலவரை வணங்க வேண்டும். ஓம் ஆறுமுகனே போற்றி, ஓம் ஆண்டியே போற்றி, ஓம் அழகா போற்றி என வணங்கி இனிவரும் காலங்களிலும் நாம் முருகன் பெயரையே உலகெங்கும் ஒலித்திட செய்ய வேண்டும். நன்றி.